நாங்க இன்னைக்கு கனடால சரி லைப்ரரிக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து அங்க இருக்கிற சரி லைப்ரரி. ப்ளஸ் அங்க வந்து யுனிவர்சிட்டீஸும் நெறையா இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு புக்க வந்து நாங்க எடுத்த புக்க ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கோம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு பண்ண போறோம். இது வந்து 2 ஃப்ளோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கிட்ஸுக்கானதெல்லாம் இருக்கும். மேல வந்துட்டு அடல்ட்ஸ்க்கானது, கம்ப்யூட்டர் செக்ஷன்ஸ் அது கைண்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் வந்து ரிட்டர்னிங் பண்ற மிஷின். நம்ம வந்து இந்த மாரி மிஷின்லயும் ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லைனா வந்து மேனுவலா சும்மா வந்து அங்க பாக்ஸ் மாரி இருக்கும். அதுல போட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். என் பையனுக்கு இந்த மாரி பண்ணி ரிட்டர்ன் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால ஜஸ்ட் அதுக்குள்ள வந்து போட்டா போதும். அது ரிட்டர்ன் அது வந்து மேல வந்து புக்க வந்து எடுத்துக்கும். 2வது நம்ம ரிட்டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது நம்ம வந்து ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட் வச்சு நம்ம ஓகே எவ்வளோ புக் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம லைப்ரரி அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க இதுல. இப்போ நம்ம லைப்ரரிக்குள்ள என்டர் ஆயாச்சு. இது வந்துட்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். கிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாரி. அதுக்கப்புறம் நெறைய கிட்ஸ் விளையாடுறதுக்கு அந்த மாரி நெறையா வந்து கேம்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். எல்லா விதமான புக்ஸ் இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரிலேட்டடான புக்ஸ், நாவல்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் வந்து பிளேயிங் டைமும் இருக்கும். இதெல்லாம் வந்து நாலேஜபிள் இது மாரி. இந்த மாரி டாட்ஸ வச்சு எந்தெந்த கலர் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி அந்த கிட்ஸே வந்து இமேஜின் பண்ணி அவங்களாவே வந்து கரெக்ட்டா செட் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் அவங்களோட மெமரி பவருக்கு அதுக்கப்புறம் மைண்ட் கேம் இருக்கிற மாரி இருக்கும். அவங்க செட் பண்ண அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் நெறைய இம்ப்ரூவ் ஆற மாரி இருக்கும். இங்க நெறைய விதமான புக்ஸ் இருக்கும். எல்லா லாங்குவேஜஸ் புக்ஸும் இருக்கும். ஃப்ரெஞ்சு அதுக்கப்புறம் வந்து தமிழ் புக் இருக்காது மோஸ்ட்லி. காமனான லாங்குவேஜ் புக்ஸ் இருக்கும். சைனீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும். ஹிந்தி இருக்கும். இந்த மாரி கிட்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ற மாரியான நெறையா வந்து பிக்சர்ஸ் போட்ட மாரி கிட்ஸ் புக்ஸ் நெறையாவே இருக்கும். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிட்ஸுக்கு. என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க வந்து எல்லா இடத்துலயுமே இந்த மாரி 3 பின் பாஸ்கெட் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன். 3 என்னென்ன பின்ஸ் இருக்கு அப்படின்னு. அது மாரி வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாமே செப்பரேட் பின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பண்ண போறவங்க வந்து படிக்கிறக்கான புக். அ ஒவ்வொரு வேர்ட் இருக்கும். சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்கும். இந்த மாரி புக் எல்லாமே இருக்கும். பிளஸ் வந்துட்டு இங்க வந்து இந்த செக்ஷன்ல ஃபுல்லா வந்துட்டு காமிக்ஸ் புக், இயர்லி ரீடிங் ரொம்ப முன்னாடி இருக்கிற அதாவது ஒரு 4 இயர்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிற மாரி, அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் வந்து புக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க தகுந்த மாரியான சின்ன சின்ன வேர்ட்ஸ், சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்கிற மாரியான புக்ஸ் எல்லாம் ஸ்டோரி புக்ஸ் கிட்ஸுக்கு தகுந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்கும் இங்க. இங்க வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ஏஜ் வந்து படிக்கிறது, கிரேட் 1 படிக்கிறதுக்கு தகுந்த மாரியான புக்கு, கிரேட் 2 படிக்கிறதுக்கு தகுந்த மாரியான புக்கு, லெவல்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த லெவல்ஸ்லேருந்து நீங்க புக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. ப்ளஸ் வந்து ஆடியோ வித் புக்கோட இருக்கும். ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரிக்கான வீடியோ, ஆடியோவோட வந்து சிடியும் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி புக்ஸும் இருக்கும். நம்ம புக்ஸ வந்து ரீட் பண்ணிட்டு, அதுக்கான ஸ்டோரி வந்து அந்த வீடியோ மூலியமாவும் அதுக்கான கேஸ்ட்டோட குடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஸ்டோரிய வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் ஆடியோக்கான புக்ஸ் மட்டுமே இருக்கும். நெறைய வந்து வெறும் கேஸ்ட் மட்டுமே வச்சு ஆடியோ புக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து அந்த நெறைய டிவிடிஸ் இருக்கும். அத வச்சு நம்ம ஆடியோ புக்ஸ வந்து நம்ம கேட்கற மாரி இருக்கும். பிளஸ் வந்துட்டு வீடியோவா ஸ்டோரீஸும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரியான டிவிடி கலெக்ஷன்ஸும் இங்க நெறைய வச்சிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜஸ் புக்ஸ் இருக்கும். அதாவது பஞ்சாபி, ஹிந்தி அந்த ஏரியால சரௌண்டிங்ல மோஸ்ட்லி எந்த மாரி புக்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்களோ, அந்த மாரி இருக்கும். நாங்க இருக்கிற ஏரியால வந்து மோஸ்ட்லி பஞ்சாபி புக்ஸ், பஞ்சாபி பீப்பிள்ஸ் அண்ட் ஹிந்தி, பிரெஞ்ச் இவங்கலாம் தான் இருப்பாங்க. இங்க வந்து டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ற மாரி வித் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி 2 காமன் டாய்லெட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கான செக்ஷன்ல சில்ட்ரன் டாய்லெட்ஸ் 2 இருக்கும். பேரண்ட்ஸ் ரூம் தனியா இருக்கும். அதாவது ஃபீட் பண்றவங்க ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள கொண்டு வரவங்களுக்குலாம் ஃபீடிங் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் அந்த மாரிலாம் தனியா இருக்கும். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எல்லாமே செப்பரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நெறையா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாரி இருக்கும். இது வந்து ஸ்பின் ஸ்டோரி மாரி இருக்கும். அது வந்து பிக்சர்ஸ் வந்து நம்மளாவே ஸ்பின் பண்ணிட்டு, அத வச்சு நம்மளாவே ஓன் ஸ்டோரி மேக் பண்ற மாரி இருக்கும். குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து இங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு விரும்புவாங்க. கிரியேட்டிவா அவங்களாவே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாரி இருக்கும். இது வந்துட்டு அந்தந்த சீட்ஸ்க்கு தகுந்த மாரியான வெஜிடபிள்ஸ் எது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ற மாரி இருக்கும். இப்போ இங்க பீஸ் அங்க இருக்குன்னா, பீஸுக்கு வந்துட்டு எது இங்க இருக்கு. அது வந்து ஹாஃப் டொமேட்டோ இருக்கு. ஃபுல் டொமேட்டோ எது அப்படின்னு சொல்லி அதுக்கு நேரா வந்து மேட்சிங் பண்ற மாரி. கிட்ஸ் எல்லாம் வந்து இத கொஞ்சம் ஜெனரல் நாலேஜபிளாவும் இருக்கும். கொஞ்சம் ஈஸியா அவங்க விளையாண்டுட்டே வந்து படிக்கிற மாரியான விஷயங்கள் இதுல நெறையவே இருக்கும். டீச்சர் ரிசர்ச் செக்ஷன்ஸ் தனியா இருக்கும். நெறைய வந்துட்டு மேகசின்ஸ் எல்லாம் இங்க நெறையா இருக்கும். பிளஸ் வந்து குழந்தைங்க வந்துட்டு பேசிக்ஸா வந்து கத்துக்கறக்கூடிய விளையாட்டு மூலியமாவே கத்துக்கிற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இங்க சர்க்கிளுக்கு கரெக்ட்டா வந்து மேட்ச் பண்ற மாரி, கலர்ஸ மேட்ச் பண்ற மாரி, மோஸ்ட்லி இந்த மாரி சின்ன சின்ன குழந்தைங்க வந்து என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்கணும், அவங்களுக்கு நாலேஜபிளாவும் இருக்கணுங்கிறதுக்கு அந்த மாரியான நெறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சிருப்பாங்க இங்க. இப்போ இங்க வந்து இன்னைக்கு எந்தெந்த டேட்ல என்னென்ன கிளாஸஸ் நடக்குது. லைப்ரரியில நெறைய வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்டோரி டைம், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிலாம் வந்து என்கேஜ் பண்ற மாரி, என்டர்டெயின்மென்ட் பண்ற மாரி நெறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்க போன டைம்ல கிட்ஸுக்கான ஸ்டோரி டைம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து டீச்சர்ஸ் இங்க வந்து அதாவது லைப்ரரியன்ஸ் அவங்க வந்து கிட்ஸோட ரொம்ப வந்து எங்கேஜ்டா இருப்பாங்க. நெறைய வந்து இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி சொல்லுவாங்க. லைப்ரரி போனா கிட்ஸுக்கு வந்து போர் அடிக்கிற மாரியே இருக்காது. ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த லைப்ரரியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஹோல் டே ஃபுல்லா லைப்ரரியில இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்காத மாரி நெறைய விஷயங்கள் புது புது ஆக்டிவிட்டீஸ் நெறைய லைப்ரரியில கூட பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீ ப்ளே டைம் மாரி அவங்க டாய்ஸ் எல்லாம் நெறைய குடுத்து அவங்களாவே ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜுன் எப்பவுமே போனா இங்க என்ஜாய் பண்ணுவான். இங்க வாஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் யூஸ் பண்ற மாரி ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து கிட்ஸுக்கு தனியா கிட்ஸ் சைஸ்லயே வந்துட்டு ஹேண்ட் வாஷ், டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸ் யூஸ் பண்ற மாரி அவங்களோட ஹைட் வைஸ்க்கு தகுந்த மாரி டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இங்க வந்து எல்லாமே மெயின்டெயின் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்துட்டு நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்தேன், அத வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன், பிளஸ் வந்துட்டு அந்த லைப்ரரி கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுல வந்து பெனால்டி நம்ம அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க் யூ சோ மச்.